ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள்ஸில் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக அதில் ஒன்று ரெண்டு கான்செப்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மிஸ் ஆன கான்செப்ட் ப்ளஸ் அதுக்கான கொஷின்ஸ் வந்து எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த செஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், if the okay, so இந்த கொஸ்டின் என்னன்னா, if the length of the three medians of the triangles is given as 9 centimeter, 12 centimeter and 15 centimeter, then find the area of the triangle. ஓகேவா? so actually there is a thing that is area of the triangle by taking the median as the sides will be equal to 3/4 of the area of the actual triangle. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கொடுத்திருக்க மீடியன்ஸை நான் சைடுன்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? see so let a is equal to 9, b is equal to 12 and c is equal to 15. ஓகே, so மூணு சைடு கொடுத்திருக்காங்களா? இது 3 4 5. ஆக்சுவலா அதை பார்த்தோன்னே தெரியுது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? see 9 12 15 is a Pythagorean triplet. ஓகேவா? 9 12 இது 15. ஓகேவா? so அப்ப ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியா is equal to 1/2 into 9 into 12. that is இங்க ஒரு 6 வருமா? 9 6 are 54. ஓகேவா? அப்ப 3/4 of the area தான் என்னன்னா see area of the actual triangle is equal to so see 3/4 of the area தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 54. ஓகேவா? அப்ப ஆக்சுவல் வேல்யூ என்னவா இருக்கும்? so 3/4 is equal to 54. 1 balance 2 of 7 is 20, 8 is 24. 18 into 4 and 8 4 is 32. That is 72 centimeter square தான் ஆன்சர். ஓகேவா? ஏரியா is equal to 72 centimeter square. ஓகே, அடுத்த கொஸ்டின். so in a triangle ABC, O is the point of intersection of the altitudes. I is the point of intersection of the angle bisectors. ஓகேவா? if angle BOC is equal to 112, find angle BIC. அப்போ see ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? so A, இது B, இது C. so O is the point of intersection of the altitudes na, so O will be the orthocenter. ஓகேவா? okay, O is the orthocenter. I is the point of intersection of the angle bisectors na, I will be the incenter. so incenter வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வெச்சுப்போம். so incenterக்கு வேற ஒரு லைன் வேற ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா BOC is equal to 112 னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா?
BOC is equal to 112. எனக்கு வந்து ஆர்த்தோ சென்டர். ஓகேவா? ஆர்த்தோ சென்டர்ல ஒரு கண்டிஷன் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? தட் இஸ் angle A plus angle BOC will be equal to 180 degree. அப்போ angle A plus 112 is equal to 180. அப்ப angle A என்னவா இருக்கும்? 180 minus 112 என்ன? So 20 na 60, 68. ஓகே. அடுத்து angle BAC கேக்குறானா? அடுத்து இன்சென்டர்ல நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இன்சென்டர். So இன்சென்டர்ல angle BIC will be equal to 90 plus half of angle A ன்னு பார்த்தோமா? அப்போ angle BIC is equal to 90 plus 68 divided by 2, that is 90 plus 34, that is 124 degree. ஓகேவா? So angle BIC is equal to 124 degrees. Okay. அடுத்த கொஸ்டின். In a triangle ABC, in a triangle ABC, AB is equal to 17.5, AC is equal to 9. ஓகேவா? Let D be the point on. ஓகேவா? Point off இல்ல. Let D be the point on BC such that AD is perpendicular to BC. ஓகேவா? If AD is equal to 3 centimeter, then what is the radius of the circle circumscribing the triangle ABC. ஓகேவா? சோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ABC ன்னு. ஓகே. ABC is a triangle. Let D is a point on BC such that AD is perpendicular. ஓகே. அப்போ இங்க வந்து பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்றேன். சோ AB ஓட லென்த் வந்து 17.5, AC ஓட லென்த் வந்து 9, AD ஓட லென்த் வந்து 3. அவங்க என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஸ்கிரைபிங் ABC ன்னு கேக்குறாங்களா? ஓ, அப்ப கேபிட்டல் R கேக்குறான், கரெக்டா? சோ கேபிட்டல் R வேணும்னா என்ன பண்ணலாம்? சோ எனக்கு கேபிட்டல் R is equal to இல்ல, கேபிட்டல் R இல்ல, ஏரியாவை வச்சு என்னால R கண்டுபிடிக்க முடியும், தெரியுமா? அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஏரியா is equal to ABC divided by 4R. ஓகே. இங்க வந்து சோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஓகே, இது 9. just a minute. So இது வந்து perpendicular bisector, find the radius னா 3 சைடு இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ABC ஸ்ட்ரைட்டாவே ஈக்குவேட் பண்ணலாமா? சோ let BC is equal to x. ஓகேவா? let BC is equal to x. இப்ப நான் வந்து ரெண்டு ரேடியஸ வந்து நான் ஈக்குவேட் பண்ண போறேன். ரெண்டு ரேடியஸ்ல ரெண்டு ஏரியா. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, அதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஓகேவா? சோ நான் ஒரு இதுல என்ன பண்ண போறேன்னா 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட் யூஸ் பண்ண போறேன். ஒரு இதுக்கு வந்து
ABC divided by 4R யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? so 1/2 into base into ஹைட்டுக்கு. so இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? so ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைட் வந்து ADயா, பேஸ் வந்து BCயா? அப்போ 3 into x தான் இங்க வரும். ஓகேவா? 3 into x. இங்க ABC யோட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 17.5ஆ? B யோட வேல்யூ 9ஆ? C யோட வேல்யூ x-ஆ? டிவைடட் பை 4R-ஆ? x-உம் x-உம் கேன்சல் ஆயிடுச்சா? so இது 1, இது 2 டைம்ஸ். so இது வந்து 3னா, so இதுவும் 3 டைம்ஸ் தான் வரும். ஓகே. so அப்போ 17.5 into 3 divided by 2. ஓகேவா? 175 into 3. so 5 3s are 15, 7 3s are 21, 20, 2, 3, 4, 5. so 525 divided by 2. 552.5 by 2, that is 36.25. 26, sorry. 26.25. yeah. so 26.25 தான் capital R ஓட value. ஓகேவா? that is 26.25 is the radius of the circle that circumscribes the triangle. ஓகேவா? so நான் இங்க வந்து கேபிட்டல் ஆர் கேட்டிருக்கான். ஸோ எனக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரெண்டு ஏரியாவை ஈக்குவேட் பண்ண போறேன். அதாவது ஒரே ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஈக்குவேட் பண்ண போறேன் வித் 2 டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். In a triangle ABC, internal bisector of angle A meets BC at D. Okay, if AB is equal to 4, AC is equal to 3, angle A is equal to 60, then find AD. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ABC இருக்கு. ஓகேவா? இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏனா, ஸோ ஏவை பைசெக்ட் பண்ணுது. ஏவோட ஆங்கிள் 16 தான். அப்போ இது 30-ஆ இருக்கும், இது 30-ஆ இருக்கும். ஓகேவா? இதுல என்னென்ன கொடுத்துருக்கான்? ஏபி வேல்யூ வந்து 4, ஏசி வந்து 3A. ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் ஏடி கேட்டிருக்கானா? ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? ஏடி பிசி வேல்யூ கேட்டிருந்திருந்தானா நான் கொசைன் ரூல் அப்ளை பண்ணி பிசி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். இவன் ஏடி வேல்யூ கேட்கறானா? ஸோ ஏடி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஏரியா ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ இங்க பாருங்களேன், ஏரியா ஆஃப் ஏபிசி வில் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிடி பிளஸ் ஏரியா ஆஃப் ஏடிசி. ஓகேவா? ஏரியா ஆஃப் ஏபிசி ஃபார்முலா என்ன? 1/2 ஏபி சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போ 1/2 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ sin 60, that will be equal to 1/2 into 4 into AD into sin 30 plus 1/2 into 3 into AD into sin 30. கரெக்டா? sin 30 வேல்யூ என்ன? sin 30 வந்து 0, 1/2. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன இருக்குன்னா 1, ஸோ இது வந்து 2-ஆ? அப்போ 3 சார் 6. sin 60 வேல்யூ வந்து √3/2-ஆ? will be equal to, ஸோ இது வந்து 1, இது 2 டைம்ஸ். அப்ப 2AD into sin 30 1/2 plus 1/2 into 3AD into sin 30 வந்து 1/2. ஓகேவா? ஸோ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இதுல வந்து 1/4 இருக்கா? 3/4 இருக்கு. ஓகே. அப்ப 6√3/2 is equal to AD plus 3/2 AD. ஓகேவா? ஸோ இது 1, இது 3 டைம்ஸ். 3√3-ஆ? 3√3 is equal to இங்க என்ன வரும்? 3/4-ஆ? அப்போ 4, 5, 6, 7AD divided by 4ன்னு வருமா? 7AD divided by 4. அப்ப AD is equal to 12√3 divided by 7. கரெக்டா? So the answer for AD is 12√3 divided by 7. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு செமி சர்க்கிள். ஸோ இதோட வேல்யூ வந்து
13, இது 11, இது 20. ஓகேவா? ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த semicircle. Okay. So find the radius of the semicircle னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கேக்குறான். தட் இஸ் ஸ்மால் ஆர் கேக்குறான். ஓகேவா? Find the radius of the semicircle. See, the radius will be radius and the tangent will be perpendicular. ஓகேவா? See, ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளை டச் பண்ற டான்ஜென்ட்டும் அந்த பாயிண்ட்ல இருக்க ரேடியஸும் 90 டிகிரில இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இது வந்து ஒரு இட் இஸ் a universal truth மாதிரி. ஓகேவா? ஸோ இன் a circle the tangent and the radius will be 90 degree or it will be perpendicular to each other. ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து ஒரு 2 ரேடியஸ் இருக்கா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? ஏரியாவை வச்சு ஏதாவது ஈக்குவேட் பண்ணலாமா? நான் இதை வந்து 2 ட்ரையாங்கிளா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? அதாவது I am splitting this into 2 triangles. Okay. அப்போ இதோட லென்த் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுப்போம். சோ இது வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும்? ஏ பி சி டி. ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி will be equal to area of ABD plus area of ADC. So area of ABC என்ன? 3 சைடு கொடுத்துறானா? அப்ப ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். சோ S வேல்யூ என்னவா இருக்கும்? சோ 20. சோ இங்க வந்து என்ன இருக்கு? 24 இருக்கா? 10 20 24 plus 20 வந்து 44. அப்ப S is equal to 22. ஓகேவா? சோ ஹெரான்ஸ் ஃபார்முலா is equal to root of 22 into 22 minus 13, 22 minus 11, 22 minus 20. ஓகேவா? சோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஏரியா ஆஃப் ஏபிடி என்ன? 1/2 பேஸ் இன்டு ஹைட் போட்டலாமா? 1/2 இன்டு 13 இன்டு ஆர் பிளஸ் 1/2 இன்டு 11 இன்டு ஆர். ஓகேவா? சோ இங்க உள்ள என்ன இருக்கும்னா 22 இருக்கும். சோ 13ன்றப்ப 9 இருக்குமா? அடுத்து இங்க ஒரு 11 இருக்கும். இங்க வந்து ஒரு 2 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 13r divided by 2 plus 11r divided by 2. ஓகேவா? சோ இது 22னா 2 into 11, 9 வந்து 9 இருக்கட்டும், 11 into 2, that is equal to 24r divided by 2. சோ அப்ப இங்க என்ன இருக்கும்னா 11 2 3 மட்டும் வெளியில வரும். கரெக்ட்டா? 11 2 3 மட்டும் வெளியில வந்து இங்க என்ன இருக்கும்னா 24r divided by 2. சோ இது வந்து 12. சோ 3 2 6 னா இது வந்து 2 ஆகும். அப்ப r is equal to 11 by 2. So r is equal to 5.5. Correct? Yeah. So the radius of the semicircle will be equal to 5.5 centimeter. Okay va? So அடுத்த question. So இங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? 3 4 5. Find capital R and small r. So capital R பத்தி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கரெக்ட்டா? பிகாஸ் இதுதான் ஆர்த்தோ சென்டரா இருக்கும். சோ ஆர்த்தோ சென்டரா கேபிட்டல் ஆர் வந்து சாரி இதுதான் சர்க்கம் சென்டர். ஓகேவா? ஆர்த்தோ சென்டர் இங்க இருக்கும். இதுதான் சர்க்கம் சென்டர். சோ சர்க்கம் சென்டர் வேல்யூ. ஓகே. சோ கேபிட்டல் ஆர் will be equal to h/2, that is 5/2, which is equal to 2.5 centimeter. ஓகேவா? சோ in right angle triangle பொறுத்த வரைக்கும் சர்க்கம் சென்டர் வந்து it will be in the middle of the hypotenuse. ஆர்த்தோ சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த 90 டிகிரி இருக்குல்ல, 90 டிகிரி வெர்டெக்ஸ்ல தான் ஆர்த்தோ சென்டர் இருக்கும். ஆர்த்தோ சென்டர் இருக்கும். ஓகேவா? சோ கேபிட்டல் ஆர் வந்து ஹைபோடெனியூஸ்ல பாதி. நெக்ஸ்ட் ஸ்மால் ஆருக்கு வந்து ஒரு ரிலேஷன் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஹெச். சோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2, தட் இஸ் 9 10 11 12 by 2, that is equal to 6. So r is equal to 6 minus hypotenuse வந்து 5. So small r is equal to 1 centimeter. ஓகேவா?
So அடுத்த question. Here it is a triangle. B, C. So இது A. இது 15, இது 20. So இது வந்து 25. ஓகேவா? Find the sum of the inradius of both triangle. Okay. Find the, so இது வந்து D, இது வந்து perpendicular இருக்கு. Find the sum of the inradius of triangle ABD and triangle ADC. ஓகேவா? 15, 20, 25. 3, 4, 5. So 15, 20, 25 வந்து it is a right angle triangle. ஓகேவா? See 15, 20, 25. இதுல 5 காமன் எடுத்தா 3, 4, 5 வருது. 5 வருதா? So 3, 4, 5 வந்து it is a Pythagorean triplet. ஓகேவா? So Pythagorean tripletல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அதாவது ஒரு காமனான நம்பரை அந்த அந்த ட்ரிப்லெட்ல இருக்க 3 நம்பர்லயும் மல்டிப்ளை பண்ணனா then the resulting number will also be a Pythagorean triplet only. ஓகேவா? So அப்போ இது வந்து இப்படி இருந்திருக்கும். அவ்வளவு கூட வேணாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? சோ இது ஏ. எதுல ரைட் ஆங்கிள் இருக்குன்னா ஏல தான் ரைட் ஆங்கிளே இருக்கு. சோ இது பி, இது சி. சோ பிசி வேல்யூ வந்து 25. நெக்ஸ்ட் ஏபி வேல்யூ வந்து 15. இது வந்து 20யா? சோ எனக்கு வந்து இந்த வேல்யூ வேணும், இந்த வேல்யூ வேணுமா? சோ போன வீடியோல பார்த்து போன ஞாபகம் இருக்கா? இது ஏ, இது பி, இது சினா this will be a square by c. This value will be b square by c. This will be ab by c. ஓகேவா? சோ இது வந்து போன வீடியோலயே பார்த்திருந்தோம். சோ இப்போ அதே கான்செப்ட் தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகே. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்னா 15 ஸ்கொயர் டிவைடட் பை 25 இருக்கும். இந்த வேல்யூ வந்து 20 ஸ்கொயர் டிவைடட் பை 25 இருக்கும். இந்த வேல்யூ வந்து 15 into 20 divided by 25 இருக்கும். ஓகேவா? So let this be D. அப்போ BD is equal to 15 into 15 divided by 25 into 25. கரெக்டா? ஓகே. So இது 3A, இது 5. So இது வந்து 3A, இது வந்து 5. 3 3s are again 9 by 25 னு வருதா? ஏன்னா டெசிமல்ல வருது. வேற ஏதாவது பண்ண முடியுமா அந்த क्वेश्चनக்கு? AD வேல்யூ டெசிமல்ல வராது. ஓகே. PD வேல்யூ வந்து அப்படி வராது. ஃபிஃப்டீன் இன்டூ 15 வந்து 225 தானே? ஓகே. 225 நான் 25 டிவைட் பண்ணா எனக்கு 9 வரும். ஆனா இங்கே 9 by 25 வருது. 15 5னா 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஏதாவது தப்பு பண்ணிருக்கனா? 15 ஸ்கொயர் 5 by 25 225 தான். ஒரு நிமிஷம். 225 டிவைட் பை 25 வந்து 9 தான். இங்கேயே எனக்கு டிவைட் பைல 25 போட்டிருக்கேன். 5 5 7. ஒரு 25 தானே இருக்கு. சோ மடையண்டா. கைஸ் நைட்டு 12 மணிக்கு மேல மேக்ஸ் போடாதீங்க. ஓகேவா? 12 மணிக்கு மேல மேக்ஸ் போட்டீங்கன்னா இப்படிதான் மூளை வேலை செய்யாது. வித்தியாசமா ஏதோ குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி தூக்கம் வேற வருது. தூக்கத்துல வீடியோ எடுக்கக்கூடாது இனிமேட்டு. BD is equal to 15 square by 25. That is 15 into 15 divided by 5 into 5. So இது 1, இது 3. So இது 3. So BD வேல்யூ வந்து 9 சென்டிமீட்டர். அடுத்து
DC is equal to 20 square divided by 25, that is 20 into 20 divided by 5 into 5. இது 4, இது 4, it will be 16 centimeter. அடுத்து AD is equal to 15 into 20 divided by 25. 5 times na இது 3, இது 4, it is 12 centimeter. ஓகேவா? So A, B, C, D. ஓகேவா? 15, 20. 15, இது 20, இது 12, இது 9, இது 16. அப்ப இந்த இதோட இன்ரேடியஸ் என்னவா இருக்கும்? சி இது 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 ரெண்டுமே இண்டிவிஜுவலா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? சி இதுல டி, இதுவும் டி தான். ஸோ டின்றப்ப ஏபி இருக்கா? ஏபி. ஓகே. ஸோ இதுல டிபி வந்து 12, ஏடி வந்து 9, ஏபி வந்து 15. ஸோ இங்க வந்து பிசி இருக்கு. டிபி வந்து 12, டிசி வந்து 20. ஸோ இல்ல, டிசி வந்து 16 கரெக்டா? ஸோ டிசி வந்து 16, பிசி வந்து 20. ஓகேவா? அப்போ இங்க எஸ் என்னவா இருக்கும்? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 10, 20, 27, 27 பிளஸ் 9 வந்து 36, 36/2 18. அடுத்து இங்க எஸ் என்னவா இருக்கும்? 20, 30, 10, 20, 28, 28 பிளஸ் 20, 48, 48னா 24. ஓகே. அடுத்து h is equal to 15, இங்க h is equal to 20. அடுத்து r is equal to s minus h, that is 18 minus 15, which is equal to 3. இங்க r is equal to s minus h, that is 24 minus 20, which is equal to 4. அப்ப that is இது r1, இது r2 எடுத்துப்போம். ஸோ அப்போ அவன் r1 plus r2 தானே கேட்கறான், that is 7 centimeter. ஓகேவா? r1 plus r2 is equal to 7 centimeter. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து in a right triangle, area is equal to 80 centimeter square, perimeter is equal to 80. Okay, so perimeter is equal to 80 centimeter. Find hypotenuse. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? எனக்கு ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன் ரேடியஸ் இன்டூ செமி பெரிமீட்டர்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன் ரேடியஸ் இன்டூ செமி பெரிமீட்டர். ஸோ ஏரியா வந்து 8 இஸ் ஈக்குவல் டு ஆர், எஸ் வந்து பெரிமீட்டர் டிவைட் பை 2, தட் இஸ் 80/2. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை 2, தட் இஸ் 40. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அடுத்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஹச்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்ப 2 இஸ் ஈக்குவல் டு எஸ் வேல்யூ வந்து 40 மைனஸ் ஹச், அப்ப ஹச் இஸ் ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ த ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். ஓகே. அடுத்த கொஸ்டின், what is the area of the right angled triangle with capital R is equal to 18 centimeter and small r is equal to 8 centimeter. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கான், கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கான், ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கான். ஸோ என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம்? கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனியூஸ்ல பாதியா இருக்குமா? சி கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2, ஸோ 36 சென்டிமீட்டரா? ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். கரெக்டா?
18 is equal to h by 2. அப்ப h is equal to 36 centimeter. ஓகேவா? அடுத்து ஏரியா is equal to r into s என்ற ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியும். அந்த ஃபார்முலா வச்சு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியல. ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேக்குறான். ஹைபோட்டனியூஸோட வேல்யூ 36 இருக்கா? சோ இந்த ஸ்மால் ஆர் வச்சு என்ன பண்ணலாம்? சோ இது வந்து 36 ன்னு சொல்லிட்டேன். சோ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 8. சோ இதுவும் என்னவா இருக்குன்னா 8. ஓகே. சோ a point from the tangent வந்து ஈக்குவலா இருக்கும். H is equal to 36. Capital R is equal to 18 centimeter. அது இந்த ஃபார்முலா எனக்கு தெரியுமா? ஸ்மால் r is equal to s minus h. h வேல்யூ தெரியுமா? சோ இது 8 is equal to s minus 36. இப்போ s is equal to 36 plus 8 என்ன 44. ஓகே. நம்ம ஏரியா தான் கேட்டிருக்கான். இப்போ s இருக்கு r இருக்கா? சோ சி ஏரியா is equal to r into s. r வேல்யூ வந்து 8, s வேல்யூ வந்து 44. 8 4s are 32, 8 4s are 32, 33, 34, 35. So 352 centimeter square. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இந்த ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இல்ல அது ரிலேட்டடா இருக்க எல்லா ஃபார்முலாமே தூக்கி அங்க முன்னாடி எழுதி வச்சிடும். அப்பதான் ஏதாவது ஒரு ஃபார்முலால எதையாவது சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வேல்யூ கிடைச்சா ஆன்சர் கண்டுபிடிப்போம். இல்லைன்னா இப்படிதான் என்னடா வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்முலா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான். பட் டக்குன்னு யோசிக்கிறப்போ ஞாபகத்துக்கே வரல. ஸோ இந்த r is equal to s minus hன்ற இந்த ரிலேஷன் வந்து எனக்கு ஞாபகமே வரல. ஸோ என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல வர்றதா ஏரியா கான்செப்ட்ல வருதா அப்ப அந்த 2-3 ஃபார்முலா தூக்கி முன்னாடி எழுதி வச்சிருங்க. அப்ப எழுதி வச்சாதான் இந்த r s இன்வால்வ் ஆகிற எல்லா ஃபார்முலாஸையும் முன்னாடி எழுதி வச்சிருந்தாதான் எதையோ ஒன்று இதுல போட்டு we will get the answer. இல்லைன்னா இந்த ஜாமெட்ரி வந்து நம்மள சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஏ பி சி. ஓகேவா? இது டி, இது இ. இது வந்து உள்ள இருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர், 4 சைடு ஈக்குவலா இருக்குது. அவன் என்ன கேக்குறான்னா ஃபைண்ட் ஏ. இதுல என்ன வேல்யூ இருக்குன்னா சி ஏசி வேல்யூ வந்து 34, ஏபி வந்து 20, பிசி வேல்யூ வந்து 42. ஓகேவா? ஸோ இன்னொரு க்ளூ வந்து டிஇ இஸ் பேரலல் டு பிசி. டிஇ இஸ் பேரலல் டு பிசியா? அழகா அந்த பிபிடி தியரம் யூஸ் பண்ணிடலாமா? ஏ பி சி, இது டிஏ, இது இ. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்குமா? இது எக்ஸ்னா இது எக்ஸ், இது ஒய்னா இது ஒய்ஏ. இது ஆங்கிள் வந்து ரெண்டுலயுமே சிமிலரா இருக்கு, சேமா இருக்கு. அப்போ ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த ப்ரொபோர்ஷனல்ஸ் எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ காமனான சைடு எழுதிடலாமா? டிஇ டிவைடட் பை பிசி. அடுத்து எக்ஸ் எடுக்கிறேன், ஏஇ டிவைடட் பை ஏசி. அடுத்து ஒய் எடுக்கிறேன், ஏடி டிவைடட் பை ஏபி. இதுல தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
ஸோ டிஇ ஓட வேல்யூ என்ன? ஏ. பிசி ஓட வேல்யூ 42. அடுத்து ஏஇ ஓட வேல்யூ வந்து தெரியாது, அப்படியே இருக்கட்டும். ஏசியோட வேல்யூ வந்து 34. அடுத்து ஏடியோட வேல்யூ அதுவும் தெரியாது. ஏபியோட வேல்யூ 20. ஸோ செட் ஆகலையா? அடுத்து என்ன பண்ணலாம்? ஹைட் சி 3 இது இல்லைன்னா 4வதா ஒன்று எடுத்துக்கலாம். தட் இஸ் 4வதானா இந்த ஹைட்டோட ரேஷியோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹைட்டோடது ஈஸியா ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஒரு நிமிஷம், அதுதான் பண்றாங்களா? ஹைட் எடுத்தேன்னா ஏஎஃப் டிவைடட் பை அந்த வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து இது டோட்டலா லென்த் என்னவா இருக்கும்? ஓகே, அப்படிதான் எடுத்தாகணும். ஸோ இது வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏ எஃப் இது வந்து எஃப்ஆ, இது வந்து ஜி. ஓகேவா? ஏஎஃப் டிவைடட் பை ஏஜியா இருக்கும். ஓகேவா? ஏஎஃப் ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியாது, ஏஜியோட வேல்யூ எனக்கு வேணுமா? ஏஜி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம். சி, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, 3 சைடு கொடுத்துட்டானா. ஸோ சைடு வேல்யூ என்ன? 20, 34, 42. கரெக்டா? 20, 34, 42. எனக்கு இந்த வேல்யூ வேணுமா? அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ ஏரியா ஆஃப் ஏ பி சி, இது வந்து என்ன ஜின்னு போட்டிருக்கோமா? ஸோ ஜி. ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசி வில் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிஜி பிளஸ் ஏரியா ஆஃப் ஏஜிசி. ஏபிசிக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னவா இருக்கும்? 4, 5, 6, 7, 76. 76, 86, 96. 96/2 என்ன? 48. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ ரூட் ஆஃப் 48 இன்டூ 48 minus 20 into 48 minus 34 into 48 minus 42. That will be equal to இங்க என்ன பண்ணலாம்? ஸோ இதுவும் இன்வால்வ் ஆயிருக்கா? ஸோ sin theta அதுவும் போட முடியாதா? ஓகே, ஏஜி வந்து ஏதாவது மீடியனும் இல்லையா? ஸோ ஏ ஓகே, எக்ஸ் 3 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இது கண்டுபிடிக்கிறதுக்கு எதை ஈக்குவேட் பண்ணலாம்? டுவெண்ட்டி 34, 42. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? 20, 34, 42. 20, 34, 42. எதை காமன் எடுக்கலாம்னா 2 எடுத்தனா 10, 17, 10, 17, 21. 441, 100, 7 4 are 28, 289. ஸோ 389 வருது. ஈக்குவலாகவும் இல்லையே. கொஸ்டின் கரெக்டா இருக்குண்ணா? 20, 34, 42. ஓகே, சரி, இது வந்து பர்பண்டிகுலர் லைன். ஓகேவா? இப்போ ஐ எம் டேக்கிங் எ பர்பண்டிகுலர் லைன் ஏஜி. ஓகேவா? ஸோ நவ் இப்போ போட்டுடலாமா?
இப்போ இது வந்து பர்பண்டிகுலர் லைனா இருந்ததுன்னா half base into height க்கு ஈக்குவேட் பண்ணலாமா ஏரியாவா? இந்த ஏரியாவை ஆட்லாம் பண்ணிட்டு வேணாம். ஓகேவா? ஸோ அதை வந்து பர்பண்டிகுலர் லைனா வச்சுக்கலாம். அப்போ அதேதான் ரெண்டு ஏரியாவை, ஸோ ஒரே ட்ரையாங்கிளோட ரெண்டு ஏரியாவை தான் ஈக்குவேட் பண்ண போறேன். பட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். 1/2 இன்டூ, ஸோ இது வந்து பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா பேஸ் வந்து 42, ஹைட் வந்து ஏஜியா இருக்குமா? ஸோ இது வந்து 21 இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இன்டூ 28 இன்டூ 34னா 14 இன்டூ 6 இருக்குமா? தட் இஸ் ஈக்குவல் டு 21 ஏஜி. ஓகேவா? ஸோ இப்போ 48 இருக்கா? ஸோ இது என்ன பண்ணலாம்? 6 8s are 48, 6 இன்டூ 8, இது வந்து 7 இன்டூ 4, இது வந்து 7 இன்டூ 2, இது வந்து 6 இஸ் ஈக்குவல் டு 21 ஏஜி. ரெண்டு 6க்கு ஒரு 6 வெளியே, ரெண்டு 7க்கு ஒரு 7 வெளியே, இந்த 4க்கு வந்து 2 வந்துருச்சு. 8 2s are 16க்கு 4 வந்துடும். ஓகேவா? அப்போ இதுதான் மல்டிப்ளை பண்ணா இருக்கும். ஸோ 21 ஏஜி 7, ஸோ இது வந்து 3 2 இருக்கும். அப்போ இது வந்து 2 இருக்கும், இது கேன்சல் ஆகும். அப்போ 2 2s are 4, 4 4s are 16. அப்ப ஏஜியோட வேல்யூ வந்து 16. ஓகேவா? அப்ப சி ஏஜியோட வேல்யூ, ஏஜியோட டோட்டல் வேல்யூ 16னா இது வரைக்கும் ஏவா? பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டேன்னா, அப்ப இது வரைக்கும் ஏவா இருந்துச்சுன்னா இது என்னமா இருக்கும்? 16 மைனஸ் ஏவா இருக்குமா? அப்போ this is equal to 16 minus a divided by a. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஈக்குவேட் பண்ணா எனக்கு a வேல்யூ கிடைச்சிருமா? பிகாஸ் வேற எந்த வேரியபிளும் இல்லையா? ஸோ a by 42 is equal to af வந்து 16 minus a கரெக்டா எழுதிருக்கனா? ஓகே, 16 minus a divided by a. 16 minus a divided by a. அப்போ a square is equal to 16 into 42 minus 42a. அப்போ a square plus 42a minusல 16 into 42 is equal to 0. என்னடா அது once again இப்படி வருது? a square minus 16 into 42, AG ஓட வேல்யூ 16 தானே? நான் ஏன் a போட்டிருக்கேன்? இந்த சம் ஸ்டார்டிங்ல இருந்தே கோஆபரேஷன். ஆக்சுவலா இங்க ஏஜி தானே இருக்கு. ஏஜியோட வேல்யூ 16னா நான் வந்து ஏன்னே போட்டேன். ஓகேவா? அப்போ 16a is equal to 16 into 42 minus 42a. அப்போ 16 plus 42 என்னவா இருக்கும்? 58a is equal to 16 into 42. அப்போ a is equal to 16 into 42 divided by 58. 21, இது வந்து 29. ஓகே, ஸோ 16 into 21 divided by 29 தான் ஆன்சர். ஓகேவா? 16 into 21 என்ன? 1 6, இது 3 2, so 336 divided by 21 is the 29 is the answer. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். If the sides of the triangle is 7, 12 and n. ஓகேவா? For how many integral values of n triangle can be formed? ஓகேவா? சோ இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா, சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் difference of two sides is less than third side, which is less than sum of two sides. ஓகேவா? சோ இதுதான்
ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரே கண்டிஷன், வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ சைட் ஷுட் பி லெஸ் தென் தேர்ட் சைட் அண்ட் தட் தேர்ட் சைட் ஷுட் பி லெஸ் தென் த சம் ஆஃப் டூ சைட்ஸ். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் த சைட்ஸ் என்ன? 12 minus 7 is less than third side, which is less than 12 plus 7. So 12 minus 7 என்ன 7? 8, 9, 10, 11, 12. அப்போ 5 less than third side வந்து என்ன? Less than 19. அப்போ 5 less than 7 less than 19 6, 7, 8ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். அப்போ 6ல இருந்து 18 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 13 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 13 வேல்யூஸ் வந்து பாசிபிள். ஓகேவா? clear? So triangle form ஆகிறதுக்கு இருக்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா difference of the sides should be less than the third side and that third side should be less than the sum of the two sides. ஓகேவா? அடுத்தது சோ அடுத்தது இதே மாதிரி ஒரு क्वेश्चन தான். ஓகேவா? சோ if the two sides are 762 and 1233. ஓகேவா? so same for how many integral values of so அடுத்த சைடு வந்து n எடுத்துப்போம். for n triangle is possible. ஓகேவா? so இங்கே அதே தான் பண்ண போறேன். difference is less than third side which is less than sum. ஓகேவா? so difference என்ன? 1233 minus 762 is less than third side which is less than 762 plus 1233. so 1233 ல 762 போச்சுனா இங்க என்ன வரும்? 1 6 னா இங்க 7 வரும். 7ன்றப்ப 3 plus 1 4. அப்போ 471 less than the third side 762 1233. so இது வந்து 5, இது 9, 7, 8, 9, 1 1955 1995. அப்போ 472 473 ல இருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 1994 வரைக்கும் இருக்கும். அப்போ how many values are there? 1994 472 2 2 இங்க என்ன இருக்கும்னா 5 இருக்குமா? அப்போ 1522 plus 1 that is 1533 23 values. ஓகேவா? 1523 valuesக்கு வந்து for 1523 different values, that is 472 ல இருந்து 1994 வரைக்கும் நான் போட்டேனா I will get a triangle. okay? so அடுத்த question. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா now there is a concept that is for right angle triangle. right triangle க்கு வந்து c square is equal to a square plus b square, that is third side square that is equal to a square plus b square இருக்கும். அடுத்து for acute angle triangle க்கு c square will be less than a square plus b square இருக்கும். ஓகேவா? then for obtuse angle triangle c square will be greater than a square plus b square. ஓகேவா? so இதுதான் conditions for acute angle, right angle and obtuse angle triangle. ஓகேவா? இப்போ there is a question. if two sides of the triangle are 8 and 15. ஓகேவா? then for how many integral values of the third side? okay, then for how many integral values of the third side the triangle will be obtuse angle. ஓகேவா? obtuse angled triangle. இப்ப ரெண்டு சைடு கொடுத்துட்டான், மூணாவது சைடு எனக்கு தெரியாது. அந்த மூணாவது சைடு எவ்வளவு என்னவா இருந்தா for how many values I will get obtuse angle னு கேட்டிருக்கானா? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த தேர்ட் வேல்யூ எவ்வளவு பாசிபிள் வேல்யூஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அப்போ சோ அதேதான் டிஃபரன்ஸ் less than third value which is less than sum. difference என்ன? 15 minus 8 is less than third value which is less than
8 plus 15. So 15 க்கு 8 க்கு டிஃபரன்ஸ் என்ன? 9 10 9 10 11 12 13 14 15 7 அப்ப 7 less than the third side value which is less than 15 plus 8 வந்து 23 அப்ப value for the third side ஓகேவா? value of third side வந்து 8 9 10 ல இருந்து up to 22 வரைக்கும் இருக்கும் ஓகேவா? so 8 9 10 up to 22 வரைக்கும் it can take any values ஓகேவா? பட் எனக்கு obtuse angle triangle வேணுமா? அப்போ obtuse angle triangle என்ன கண்டிஷன் சொன்னேன்? c square should be greater than a square plus b square. அப்போ எனக்கு வந்து மூணு சைடு இருக்குமா? தட் இஸ் 8 15 அந்த தேர்ட் சைடு வந்து x ன்னு வச்சுப்போம் ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு இந்த 15 தான் கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்கணும் ஓகேவா? அப்படி இல்லனா x தான் கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்கும். 8 15 x கரெக்ட்டா? இதுல ஒன்னு இப்போ x ஓட வேல்யூ 8 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சோ மேபி x ஓட வேல்யூ 8 இருந்தா 15 தான் கிரேட்டஸ்டா இருக்கும். இல்ல x ஓட வேல்யூ 22 இருந்தா x கிரேட்டஸ்டா இருக்கும் ஓகேவா? சோ ஐ வில் கெட் டூ கண்டிஷன்ஸ். சோ நான் ரெண்டு கேஸையுமே ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா 15 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than 8 ஸ்கொயர் plus x ஸ்கொயர். 15 ஸ்கொயர் என்ன? 225 225 is greater than 64 plus x ஸ்கொயர். அப்போ 225 ல 64 போனா என்ன இருக்கும்? 1 121 161 கரெக்டா? 161. so 161 is greater than x ஸ்கொயர் ன்ட்டான். அப்ப x ஓட வேல்யூக்கு எது வரைக்கும் போட்டா 161 is greater than x ஸ்கொயர்னா அப்ப அப் டு x வந்து 12 வரைக்கும் இருக்குமா? கரெக்ட்டா? ஏன்னா x க்கு 12 போட்டனா 144. of course 161 is greater than 144. இப்ப x க்கு நான் 13 போட்டனா எனக்கு 169 ஆயிரும். அப்ப x ஸ்கொயர் கிரேட்டர் ஆயிரும். அப்ப x will be less than or equal to 12 ஆ இருக்கும் கரெக்ட்டா? அதாவது 12 க்கு கம்மியா எந்த வேல்யூ வேணாலும் போடலாம் கரெக்ட்டா? அடுத்தது இங்க வந்து x வந்து கிரேட்டரா இருக்கு அப்படினா x ஸ்கொயர் is greater than 8 ஸ்கொயர் plus 15 ஸ்கொயர். இப்ப x ஸ்கொயர் is greater than 64 plus 225. அப்ப x ஸ்கொயர் is greater than 289. அப்ப 7 4s are 28 see x square is greater than 289 னா greater than or equal to இருந்துச்சுன்னா x க்கு வேல்யூ 17 போடலாம். greater than 289 னா அந்த வேல்யூ வந்து 290 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேவா? சோ x ஸ்கொயரோட வேல்யூ வந்து greater than or equal to 290 ன்னு அர்த்தம் ஓகேவா? அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? சோ x square can be sorry x can be greater than or equal to 18 ஓகேவா? அப்ப x வந்து 12 க்கு கம்மியா இருந்துச்சுன்னா எனக்கு ரைட் obtuse angle triangle கிடைக்கும். x வந்து 18 க்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு in that case also I will get obtuse angle triangle தான். அப்ப 12 க்கு கீழ எது வரைக்கும் போலாம்? சோ possible values என்ன சொன்னேன்? possible value for third side அது எதுல இருந்து இருக்கு? possible value for third side வந்து 8 ல இருந்து 22 வரைக்கும் இருக்கா? அப்ப 12 வரைக்கும் கீழ 12 ல இருந்து less than or equal to 12 னா 12 11 12 11 10 9 8 5 வேல்யூஸ் இருக்கும் இந்த இதுக்கு ஓகேவா? சோ 12 11 10 9 8 ஓகேவா? அடுத்து greater than or equal to 18 னா 18 19 20 21 22. அப்ப for இங்க வந்து ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு. சோ for 10 values of n the triangle will be triangle is obtuse angle triangle ஓகேவா? சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் how many possible values will that third side take அத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கேன்னா obtuse angle-க்கான கண்டிஷன் என்ன? c square will be c square should be greater than a square plus b square ஓகேவா? எனக்கு மூணு சைடு இருக்கு 8 15 x x வந்து 15 ஓட கிரேட்டராவும் இருக்கலாம் இல்ல ஸ்மாலராவும் இருக்கலாம். சோ நான் ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 15 தான் பெரிய நம்பர், ரெண்டாவது கேஸ்ல x தான் பெரிய நம்பர். சோ அப்ப 15 ஸ்கொயர் இஸ் greater than or equal greater than x 8 ஸ்கொயர் plus x ஸ்கொயர் போட்டுருக்கேன். அடுத்த கண்டிஷன்ல வந்து x ஸ்கொயர் இஸ் greater than 8 ஸ்கொயர் plus 15 ஸ்கொயர் போட்டு I got the values for x ஓகேவா?
Yeah. ஒரு நிமிஷம் guys. So அடுத்த question. If two sides of a triangle are 10 and 24, then for how many integral values of third side the triangle will be acute ன்னு கேட்டான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஃபார் த தேர்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ அப்போ வழக்கம் போல தான் டிஃபரன்ஸ் should be less than third side which is less than the sum. So difference என்ன 24 minus 10 should be less than third side and that should be less than 10 plus 24. So அப்போ 14 less than third side which is less than 34. அப்போ possible values எதுல இருந்து இருக்கும்னா 15 16ல இருந்து 33 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு மூணு சைடு இருக்குமா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் சைடு வந்து 10 24 n, அதேதான் 10 24 n. ஓகேவா? சோ இங்கேயும் அதே கேஸ் தான். c square should be less than, that is the greatest value should be less than the other two sides. ஓகேவா? சோ அப்போ 24 greatest இருக்கலாம் இல்ல n வந்து greatest இருக்கலாம். சோ அப்போ 24 square should be less than 10 square plus n square இருக்கும். அப்படி இல்லனா n square is less than 10 square plus 24 square இருக்கும். சோ 24 வந்து 576 is இங்க வந்து என்ன இருக்கும் 100 plus n square. அடுத்து 476 is less than n square ன்ட்டான். 476 is less than n square னா n square க்கு n square வந்து 476 ஓட பெருசா இருக்கு. 476 க்கு என்ன 441 னா 21, 484 க்கு வந்து 22 see n square is greater than 476 ன்னு அர்த்தம். அப்ப n வேல்யூ 21 போட்டனா 441 இருக்கும். n க்கு வந்து 22 போட்டனா 484 இருக்கும். அப்ப n வேல்யூ will be greater than or equal to 22. கரெக்ட்டா? அப்பதானே எனக்கு n ஓட வேல்யூ வந்து greater than 476 இருக்கும். ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருக்கு? n square is less than 100 plus 576. அப்ப n square is less than 676. ஓகேவா? n square is less than 676. 25 square வந்து 625, 27 square வந்து 27 square வந்து 729. அப்ப n will be less than or equal to 25 இருக்கும். கரெக்ட்டா? சோ ரெண்டே கேஸ் தான். n is less than or equal to 22, n is less than or equal to 25. அப்ப 22, 23, 24, 25 sorry, n is greater than or equal to 22, less than or equal to 25. That is 22ல இருந்து 25க்குள்ள இருக்கிற values தான் வரப்போகுது. So 22, 23, 24, 25. So only for these four values, yeah. So only for these four values, the triangle will be acute angle triangle. புரிஞ்சுச்சா? So போன question and இந்த question obtuse angle னா எப்படி, acute angle னா எப்படின்ட்டு. So இதுலயே வந்து right angle triangle கேட்டிருந்தாங்கன்னா சோ ஏதாவது பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் இதுக்குள்ளார வருதான்றத பார்க்கணும். சோ 10 24 இருக்கா? 10 24 25 வந்து பித்தாகோரியன் ட்ரிப்ளெட்டா? 10 24 25. சோ 100 பிளஸ் இல்ல 10 24 5 20 24 26 தான் பித்தாகோரஸ் தியரத்துல வரும். ஆமா 576 பிளஸ் 100. ஆமா
இதுல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே வராது. ஓகேவா? இன் திஸ் கிவன் இதுல. பட் போன கொஸ்டின்ல வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும்னு நினைக்கிறேன். 8 இருக்கா? 8, 15, 17 அது வந்து ஒரு பித்தாகோரியன் ட்ரிப்லெட்டா? 8, 15, 17 8 8 64 15 into 15 வந்து 225 சோ see 8, 15, 17 வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ see இதுல வந்து இப்படியே இந்த கொஸ்டின் வந்து போடலாம். அதாவது இப்போ பாசிபிள் வேல்யூஸ் எத்தனை இருக்கு? 8ல இருந்து 22 வரைக்கும் இருக்கா? அப்போ 8ல இருந்து 22னா எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம்? 8 22 minus 8 என்ன? இங்க வந்து 8 இப்ப 4 போகுமா 14 15 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அந்த 15ல 10 வந்து அப்டியூஸ் ஆங்கிள், 1 வந்து ரைட் ஆங்கிள். அப்ப 4 வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஃபார் வாட் இஸ் அதாவது தேர்ட் வேல்யூ வந்து எவ்வளவு இதுக்கு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்ட்டு நீங்க வந்து நார்மல் ஸ்டெப் படி போட்டீங்கன்னா ஆன்சர் 4 தான் வரப்போகுது. அந்த 4 வந்து இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? அப்டியூஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இந்த கொடுத்திருக்க 2 வேல்யூ வச்சுட்டு 3வது வேல்யூக்கு ஏதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா அதை ஒரு கவுண்ட்ல சேர்த்திப்பேன். ஓகேவா? பாசிபிள் ட்ரையாங்கிளே 15 தான். அதுல 10 அப்டியூஸ் ஆங்கிள், 1 ரைட் ஆங்கிள்னா அப்புறம் மீதி இருக்க 4 அக்யூட் ஆங்கிளா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு how many acute angles இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் 4 தான் வரும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது வந்து சோ இது ஒண்ணு. Find the number of triangles when perimeter is given. ஓகேவா? Find the number of triangle when perimeter is given. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? பெரிமீட்டர் வந்து ஆட் வேல்யூவா இருந்துச்சுன்னா அதோட இது என்னன்னா p plus 3 the whole square divided by 48 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து அதே இந்த வேல்யூ ஈவன் வேல்யூவா இருந்துச்சுன்னா p square by 48 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாடுலஸ் மாதிரி போட்டிருக்கேன் கரெக்டா? இந்த வேல்யூக்கு என்னன்னா சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ 4.5 4.3 இருந்துச்சுன்னா ஆன்சர் அதாவது இப்படி 4.3 அதாவது இந்த வேல்யூ வந்து 4.3 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 4. 4.7 வந்துச்சுன்னா வேல்யூ இஸ் 5. 4.5 வந்தா கூட ஆன்சர் இஸ் 5. ஓகேவா? சோ क्वेश्चन பார்த்தோம்னா புரிஞ்சிரும். ஓகே. see if perimeter is equal to 16 then how many distinct triangles can be formed? ஓகேவா? distinct triangle can be formed. ஓகேவா? சோ இங்க p value is equal to 16 which is even. அப்போ number of triangles is equal to p square by 48 that is 16 into 16 divided by 48. ஓகேவா? சோ இது 4 இது வந்து 12 again இது 4 இது வந்து 3. so 4 4s are 16 divided by 3 வேல்யூ என்னவா இருக்கும்? 5.3 இருக்குமா? so 5.3 னா ஆன்சர் வந்து 5. so 5 triangles can be formed. ஓகேவா? அடுத்த क्वेश्चन if p is equal to 27 then how many distinct triangle can be formed? ஓகேவா? so இங்க வந்து p is equal to 27 that is odd value. அப்போ odd value formula என்ன? perimeter is equal to p plus 3 the whole square divided by 48 that is 27 plus 3 the whole square divided by 48 which is equal to 30 into 30 divided by 48. ஓகேவா? so இது 10 இது வந்து 16 இது வந்து 15 இது வந்து 8 again இது வந்து 5 இது வந்து 4 15 into 5 வந்து 75 75 by 4 என்னவா இருக்கும்? 1 balance 3 8 4s are 32 33 34 35 balance 30 30க்கு வந்து 7. ஓகேவா? 18.7 னா 19 triangles can be formed. ஓகே. அடுத்தது இதுலயே இன்னொன்னு இருக்கு. ஓகேவா? இன்னொரு ஃபார்முலா என்னன்னா for number of scalene triangles. ஓகேவா? இப்போ அதே தான் இங்கேயும்
பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஆட், ரெண்டாவது கேஸ்ல வந்து ஈவன். ஓகேவா? if the perimeter is odd, then p minus 3 the whole square by 48 triangles will be there. If it is even, I will have p minus 6 whole square divided by 48 triangles. ஓகேவா? so இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா? if p is equal to 24, how many scalene triangle can be formed? ஓகேவா? so p value is equal to 24 which is equal to even. அப்போ even என்ன பண்ணனும்? p minus 6 the whole square divided by 48 which is 24 minus 6 the whole square divided by 48, that is 18 into 18 divided by 48. இது 6ல கேன்சல் பண்ணா 6 3s are 18, 6 8s are 48. again இது வந்து 9 2s are 18, இது வந்து 4. அப்ப 9 3s are 27 divided by 4. 27 by 4 னா 6 4s are 24 25 26 27 30 க்கு 7 வரும். so 6.75 னா 7 triangles. ஓகேவா? next, if p is equal to 17, how many scalene triangle can be formed? ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? so p is equal to 17 which is equal to odd value. அப்ப odd value என்ன அர்த்தம்? so p minus 3 the whole square divided by 48, that is 17 minus 3 the whole square divided by 48 which is 14 into 14 divided by 48. 7 table 48 வருமா? வராது. so இது வந்து 7, இது வந்து 24, இது வந்து 7, இது வந்து 12. அப்போ 49 by 12 which is equal to 4.1 by 12, 4.83, so 4.08 ன்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 4. ஓகேவா? கிளியர்? so ஒரு பெரிமீட்டர் கொடுத்திருந்தானா how many distinct triangles can be formed, and அதே பெரிமீட்டர் கொடுத்திருந்தானா how many scalene triangles can be formed வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? சிம்பிள். மொத்தமே பாத்துக்கோங்க. சைட வச்சு ட்ரையாங்கிள் வந்து 3 கிளாசிபிகேஷன் தான். ஒன்னு ஈக்குவேட்டர்ல, இன்னொன்னு ஐசோசெலஸ், இன்னொன்னு ஸ்கேலன். ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கணும்னா பெரிமீட்டர் வந்து 3 மல்டிபிளா இருக்கணும். பிகாஸ் ஈக்குவேட்டர்ல 3 சைடு ஈக்குவலா இருக்குமா? அப்ப கொடுத்திருக்க பெரிமீட்டர் எக்ஸாக்ட்டா 3 ஆல டிவைட் ஆனா மட்டும்தான் அது வந்து என்னது இன்டெகிரல் வேல்யூஸ்னு சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்டே. ஓகேவா? இன்டெகிரல் வேல்யூனா தட் வில் பி a ஹோல் நம்பர். ஓகேவா? சோ அது நல்லா பாத்துக்கோங்க. ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள்ன்றப்ப அந்த பெரிமீட்டர் வந்து 3ல டிவைட் ஆச்சுன்னா that will have one equilateral triangle. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அது ஃபர்ஸ்ட் ஆடா ஈவனான்னு பார்க்கணும். ஓகேவா? அந்த பெரிமீட்டர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளவு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்னு பாத்துறேன். அடுத்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள் எவ்வளவு ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்க போறேன். அடுத்து பெரிமீட்டர் வந்து 3யோட மல்டிபிளா இருந்துச்சுன்னா ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் என்னால ஃபார்ம் பண்ண முடியும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் will be equal to total triangles minus ஸ்கேலன் ட்ரையாங்கிள் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அடுத்து மைனஸ் 1 ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ அதுக்கு ஒரு क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? if p is equal to 30, how many isosceles triangle can be formed? அப்போ ஃபர்ஸ்ட் number of possible triangles எவ்வளவுன்னு பாப்போமா? so p is equal to 30 which is equal to even value. so even value na p value என்னவா இருக்கும்? total triangles. okay, so total triangle is equal to p square தானே, p square divided by 48, that is 30 into 30 divided by 48. 5, இது வந்து 8, இது 15, இது வந்து 4. 15 into 5 வந்து 75 by 4, that is 1 balance 3, 8 4s are 32.75 வரும். அப்பனா 19 triangles இருக்கும். கரெக்டா? அடுத்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளவுன்னு பாப்போமா? ஸ்கேலன் ட்ரையாங்கிள்ஸ்க்கு p வேல்யூ ஈவனா, அப்ப ஃபார்முலா வந்து p minus 6 the whole square divided by 48, that is 30 minus 6 the whole square divided by 48 which is equal to 24 into 24 divided by 48. இது 1, இது 2, இது 12.
அப்ப 12 ஸ்கேலன் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து இது p வேல்யூ 30யா, அப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 1 இருக்குமா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 10 will be there, கரெக்டா? அப்ப ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ ஐசோசெலஸ் எவ்வளவு இருக்கும்னா isosceles is equal to 19 minus 12 minus 1, that is 19 minus 13. 3 4 5 6 7 8 9 6, ஓகேவா? so அப்ப 6 isosceles triangle will be can be formed with the given perimeter, ஓகேவா? that's all guys. okay, அடுத்த question. that's all னா இந்த question அவ்வளவுதான். அடுத்த question போ. எவ்வளவு நேரம் ஆச்சு? போதும் guys. ஓகேவா? என்னாலே முடியல. நான் அடுத்த வீடியோல வந்து கொண்டு வரேன். ஸோ அப்படின்னா இருக்கிறத பார்த்தோம்னா இன்னும் ட்ரையாங்கிள்ஸ்க்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதாவது கொஸ்டின்ஸ் ட்ரையாங்கிள்ஸ்ல டாபிக்லேயே இன்னும் 2 வீடியோ வரும். ஓகே, ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.